நல்லா இருக்கீங்களாண்ணா? உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் மெட்ராஸ்காரன். இல்லை நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம். கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முந்த ஒரு 4 மணி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசல அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் முன்னாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணும்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன ஒரு அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்போ பேசலாமா? அவ்வளோதான். ஏன்னா இங்க நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணா. ஆமா, அதனால நாங்க வந்துட்டு ஒரு 5 இப்ப பயமா தான் இருக்கு. சும்மா சாதாரணமா பண்ணாலே அது பெரிய மீமா மாறிடுது. அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட நான் ஜென்ரலா கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்ட் தானே? உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது, பக்கத்துல இருக்கறனால உயிர் இல்லைன்னா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங், சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல, பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். அண்ணே, அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ட்டு, நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக அது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸுக்கு தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதியானை கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் இப்போ ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வேற எங்கேயும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார், தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர்.
ஓகேண்ணா. அண்ணா அதான் அவங்க லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அது ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்ல நான் திருடணும் அப்படின்னா எந்த நண்பர்கள இருந்து திருடுறது கனவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களை ஒரு மொக்க கேங் பா, எப்ப பார்த்தாலும் சும்மா நாலு வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்ப போனா நீ பண்ண கேட்ட கேட்ட வேலை திட்டி விட்டு அனுப்பு, என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்ட் தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போனா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர், எனக்கு சின்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனா நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயாவது நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். இல்லண்ணே, அதான் அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவ்வளவு அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், ஐ லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா ஆமா, ஒரு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசா தலைக்கு ஏத்திக்காம ரொம்ப முதல் படம் நடிக்கிற மாதிரியே ஒரு படத்துலயும் அது அவ்வளவு அன்பா இருப்பாரு. சோ அந்த ஒரு பண்பா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சூப்பர். லவ் யூ. இதுதானே அண்ட் ஃபைனலி நாங்க வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க் யூ so much சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாயை அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, நம்மள வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. என்னென்ன ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம். ஏன் என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங்? இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கிறேன், அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்ப ரொமான்ஸ் பண்ணலாம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேக்குறேன். மேபி நீங்க அந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க வேணா பாத்து லைவ்ல பாருங்க. நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயிலே டைட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கான். ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கோம். இவன் பெர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாரும் அழுது இருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவுல இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உனக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி, எது சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன். தேங்க் யூ. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். நான் சாரி. தேங்க் யூ so much. லவ் யூ ஆல். தேங்க் யூ எல்லாருக்கும் திரும்ப ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். தேங்க் யூ எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மீடியா அண்ட் பிரஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். இது முடிஞ்சிச்சா பேச? SR ப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் மை ஹோம் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்ட்ல போனா கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி SR ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ். எவ்வளவோ பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் உன்னை பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் which I take or I took for this Madras Karan, I know it's a good decision. நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மட்ராஸ் காரன் பார்ப்பீங்க. நான் நம்புறேன் மட்ராஸ் காரனுக்கு நீங்க அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட்
ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years of my journey, I've seen so many producers of my life, and சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோ இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகில போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் I am a good artist and I'm a good actor also. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume, like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadule vande ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரிதிங் is always welcome for him. And Neharika, you have done a great performance. I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohandas. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் கிவிங் அ கிரேட் ட்ரீட். அண்ட் நாட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்யூ சாரங்கமப்பா, தேங்க்யூ the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Alirpaide has always been my favorite film, and chinna vayasla indha love story paakumbodhu Kadal Sadhguru da madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. சத்தியமாக சொல்கிறேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போனோம். இட் குட் ஹவ் கான் டு சோ மெனி டிரெக்டர்ஸ் பிகாஸ் த ரைட்ஸ் வாஸ் தேர் வித் சாரேகாமாப்பா. உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். ஸோ யூ ஆர் லக்கி. Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, among solranga PSS JCC boys, thank you so much wholeheartedly. Ningala ellame நம்ம Madras Karan avolovo place le kutittu po mudiyadhu. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு விஷ்ணு அண்ணா. Thank you so much Vishnu Anna. You have been the backbone of Madras Karan starting from the shoot. அந்த ஒருத்தர் இருக்காங்க, maybe they are not the main face of the film, but இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையாலே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்னுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்றாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையிலே ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படம் நாம அடுத்த லெவல் போவோம்னு நிறைய நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ் கார் தான் சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினைச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா, எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான்.
ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம் தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். தான் பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வசந்த். Welcome, thank you so much, Chennai. Thank you everyone. From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. My favorite song is not just the song, even the lyrics are my most favorite. It's a very, very lovable lyrics, and now that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A.R. Rahman sir, and for Saregama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song, because like he said, the transitions were on point. Ramanala in the resort is superb. And in the song, even beautiful about that first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great, great, great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song, just for the entire film, thank you so much for trusting me to play this character, and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ். ஒரு பேக்கா ஓகே. நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கணும். சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். ஒரு நல்லொரு அதே போல் சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறையா அந்த பேர் கேட்கும்,
இனி நிறைய தவணை கேட்க வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போ தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you.